ஸோ நண்பர்களே, டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஜுபிக்கிட்ட போயிட்டு இருக்கோம். பார்த்து கவனமாக ரோடு கிராஸ் பண்ணணுங்க, இல்லைன்னா ராஜாராணி ஆயிடுவோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சுற்றி முத்தின்னு பார்த்துக்கிட்டு ஒரு டைம் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோடே பாருங்கள், வெறிச்சோடி போய் கிடக்கு. ஸோ ஜுபிக்கிட்ட வந்தாச்சுங்க. சரி வாங்க போகலாம். டீ குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு இப்போ நம்ம தாராபுரத்துக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குங்க. பழனிக்கு 61 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ டீ குடித்ததுலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இதாகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி ட்ரிப்பு தானே போகிறோம், நம்ம ஒன்றும் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லைல்ல. அதனால் அவதி இல்லாமல் பொறுமையாக போகலாம். நானும் ஒரு பைக் ப்ளாகர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ், வேகமாக போகாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ். ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனா, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உறவாக வந்து நான் சொல்கிறேன். என்னுடைய சொந்தக்காரங்க மட்டும்தான் எனக்கு வந்து சொந்தம்லாம் கிடையாது. என் வீடியோ பார்க்குறது, என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னுடைய சொந்தங்கள் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேஃப்டி தாங்க எனக்கும் முக்கியம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட் வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா முடி கொட்டும், அது இதுன்னு வாங்க. மயிறு முக்கியமாக உயிர் முக்கியமானு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம உயிர் தான் சொல்லுவோம். அதனால் ஹெல்மெட் போடுங்க, ஓகேவா? நண்பர்களே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. பின்னாடி பஸ்ஸு வருதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ரோட்லலாம் போகும்போது மிரர்லாம் யூஸ் பண்ணி பார்த்து கவனமாக ஹார்னெல்லாம் அடித்து போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மட்டும் அந்த ஸ்பீடை குறைச்சி பின்னாடி அவன் பஸ்ஸுக்காரர் ஹார்ன் அடித்தார், இல்லைன்னு சொல்லலை. அவரும் ஹார்ன் அடிக்காமல் வந்திருந்தாருன்னா இன்னும் நேரம் சடன் சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு எனக்கு. கொஞ்சம் நானே வந்து பார்த்திங்கன்னா பயந்துருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பஸ் வருது இல்லையா, நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து டப்புன்னு வந்து மைண்டுக்கு வந்து ஒரு செகண்டு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அது எப்படின்னா நல்லதாகவும் ஸ்ட்ரைக் ஆகலாம், கெட்டதாகவும் ஸ்ட்ரைக் ஆகலாம். பயம் வந்துடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை மிரரை பார்த்தேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அந்த ஹைவேஸ்கிட்ட வந்து டச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 கிலோமீட்டருங்க. தாராபுரத்துக்கு இங்கேருந்து பக்கம் தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தாராபுரம் வந்துடும். சரி, ஓகே. வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செம்ம செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகிற, அதாவது நேராக தாராபுரம் போகிற வண்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போகும் இல்லைங்க. அதை உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், எப்படி அழகாக இருக்கா. ஃபாரின் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ சொல்லப்போனால் இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம ஊரை பார்க்கும்போது ஏதோ ஃபாரினில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே போகிறவங்களுக்கு வந்து இந்த வேவை வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா, இது வந்து நேராக போகிறதுக்காக, புரிஞ்சாங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஓவர் ஆக்சிடென்ட் நடக்கிறன்றனால. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச அதனால தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:40 ஆகுதுங்க. 9:40க்கு தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் லைட்டாக எட்டி பார்க்குறாப்புல. ஸோ 9:40னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இதுக்கு போயிடுவோம். சுங்கச்சாவடி வந்துருச்சு. சுங்கச்சாவடி வந்து இன்னும் 1 கிலோமீட்ரு. ஸோ 1 கிலோமீட்டரா அங்கிட்டிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம தாராபுரம் ரீச் ஆயிடுவோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இல்லை ஒரு 11 மணிக்குள்ளே நம்ம வந்து பழனி வந்து நம்ம ரீச் ஆயிடுவோங்க. ஸோ நம்ம இங்கே திருப்பூர்லேருந்து ஒரு 8:30 மணிக்கு நம்ம கிளம்பணும். பழனி வந்து ஒரு 11 மணிக்கு. ஸோ 9:30, 10:30, 11. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2.5 மணி நேரம் வருது டைமு. நடுவில் வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்தை தின்னு கழிச்சிட்டோம். பேக்கரியில் நிறுத்தணும் இல்லையா? ஸோ அந்த பேக்கரியில் நிறுத்தின அந்த டைமிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து போயிடுச்சுங்க. அதனால தான் ஒரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான ஒரு டைமிங்கில் தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாராபுரத்தை போய் ரீச் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோவை ஆன் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரம் பக்கத்தில் வந்துட்டோங்க. தாராபுரம் நகரம் வந்து 5 கிலோமீட்டர், அதாவது டவுன் வந்து 5 கிலோமீட்டரு. நம்ம வந்து டவுனுக்குள்ளே என்ட்ராக போகிறதில்ல. ஏன்னா இந்நேரத்துக்கு டவுனுக்குள்ளெல்லாம் போனோம்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த பொம்மையெல்லாம் நல்லா இருக்குல்ல. நம்ம சோடுக்கெல்லாம் பொம்மை இருக்குங்க. நம்மளுக்கு இப்போ தான் சூரியன் உதிக்கிறாப்புல. நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏர்லியராக வந்திருந்தோம்னா அந்த ஒரு சில்லுன்னு அந்த கிளைமேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிருந்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்திருக்காரு சூரியன், லைட்டாக தான் பாயிண்டில் வந்திருக்காரு. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. நினச்சி கூட பார்க்கல. கார்த்திகை 1ங்கிறனால இன்னும் பாருங்கள் உங்களுக்கு தூரத்துலலாம் தெரியும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டு அந்த ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்கும். முருகா, இங்கே பாருங்கள் பஸ்ஸில் வந்து முருகர் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு, போடா மேலே ஏறுறா அப்படிங்கிறாரு. இதுக்கு கீழே தான் இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த பாலத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது தாராபுரம் சிட்டிங்க, தாராபுரம் சிட்டி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாராபுரத்துக்கிட்ட ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளைஓவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரம் சிட்டியே வந்து கிராஸ் ஆகி அங்கிட்டு கீழே இறங்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டரில் என்னமோ அந்த தாராபுரத்தோட ஆறு வருங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறுன்னு சொன்னேன் இல்லையா, தாராபுரத்தில் ஒரு ஆறு ஓடுதுன்னு. ஸோ அந்த ஆறில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வியூவை பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க அந்த ஆறு. ஸோ நம்ம திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆறுனா இது ஒரு ஆறுன்னு சொல்லலாம். இன்னொன்று கொடிவேரி ஒன்று பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். தண்ணி வந்து கம்மியாக போகுதுங்க.
ஸோ தண்ணி எல்லாம் கம்மியாக போகுது. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீனிஷாக இருக்குது, சீனரி எல்லாம் சூப்பராக இருக்கா. சரி, நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டு போனோம்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:55 ஆயிடுச்சுங்க. 9:55க்கு தான் இன்றைக்கி திருப்பூரில் சூரியன் வந்து உதிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கார்த்திகை 1ங்கிறனால கொஞ்சம் சூரியனுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் எடுத்துருவோம். ரைட் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழனி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டான மாதிரி இருக்கும். இங்கேருந்து பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்ரு. ஸோ இந்த ரவுண்டானா தான். இந்த ரவுண்டானில் ரைட் எடுத்தோம்னா பழனி, கொடைக்கானல் போய்க்கலாம். நேராக போனோம்னா நம்மளுக்கு தேனி, வத்தலகுண்டு, மதுரை அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். சரி, ஓகே. நம்ம ரைட் எடுப்போம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டரில் நம்ம பழனி ரீச் ஆயிடுவோங்க. எல்லா பக்கமும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். அந்த லாரிக்கு பின்னாடி இருந்து அந்த கல் தெரிக்குதுங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ மண் ஏதோ போட்டு போயிருப்பாங்க போல், மண் கல்லெல்லாம் ஏற்றிட்டு போயிருப்பாங்க போல். அந்த லாரி போகிற வேகத்துக்கு அந்த கல் வந்து அடித்து தெரிச்சு வருது. ஒன்று 2 காலில் அடிச்சிச்சு. என்னடா அது கல்லெல்லாம் தெரிக்குதேன்னு பார்த்தா பாருங்கள், இந்த லாரியிலேருந்து செதறி விழுந்த கல் தாங்க சொல்லப்போனால். இப்போ பாருங்கள், விழுந்துருக்கும் பாருங்கள். அங்கே பாருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் டேஞ்சருங்க அந்த மாதிரி கல். ஸோ வண்டி வந்து இப்போ நான் ஒரு 40ல் போகிறேன்னா அவர் என்ன ஒரு 60ல் போயிட்டுருப்பார். 60ல் போகிறனால வந்து அந்த கல் வந்து அடித்து அங்கேனே நின்றுது. இதே கொஞ்சம் நம்ம பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தால் அவரும் கொஞ்சம் வேகத்தில் போயிட்டு இருந்தாருன்னா அந்த கல் வந்து நம்மளுக்கே ரொம்ப ஆபத்தாயிருங்க. அது ஹெல்மெட்லாம் போடாமல் போனோம்னா கண்ணிலே அடிக்கும். அந்த கல் அப்படி ரோட்டில் பவுன்ஸ் ஆகி அது வந்து அங்கே பாருங்கள் எத்தனை கல் சிந்திக்கிட்டு இருக்குன்னு. இந்த கல்லெல்லாம் அங்கே தாங்க அந்த லாரியிலேருந்து விழுந்தது தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கனரக வாகனங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் நெருங்காதீங்க. கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா பிரேக் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அப்படி இல்லைனா ஓவர்டேக் அடித்து போயிருங்க. லைட்டாக எட்டி பார்த்தோம்னா ஒரு கேப் இருக்கும். ஹார்ன் ஒன்று அடிக்கணுங்க. ஏன்னா ஹார்ன் அடித்தோம்னா லாரி டிரைவரும் பார்த்திங்கன்னா மிரரில் பார்ப்பார். இல்லைனா அவர் இங்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக ரைட் ஏறிட்டாருன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆபத்து தாங்க. அதனால் லைட்டாக ஹார்ன் ஒரு அடிக்கணும். எப்போயுமே ஓவர்டேக் அடிக்கும் போது ஹார்ன் அடிச்சுக்கோங்க. இல்லைனா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சட்டுன்னு ஒரு லைட்டாக ரைட் எடுத்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம வீலுக்குள்ளே போயிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் கிளவராகவே ஓட்டுங்க. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணலாம். இந்த ரோடு ஃபுல்லாக மரமாக இருந்துச்சுங்க. எனக்கெல்லாம் நிஜமா அந்த மரம் இருந்துச்சுன்னா கூட இந்நேரத்துக்கு இந்த பாத யாத்திரை வரவங்கெல்லாம் ஒரு செகண்ட் வந்து கால் சுடுதே அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு அடியில் நிற்பாங்க. இப்போ திருப்புன்னு இதெல்லாம் எடுத்துட்டாங்களே, இந்த மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்களே. வர்ற வருஷத்தில் வந்து அது என்ன பாத யாத்திரை வர்றவங்களுக்கு நிழல் வேணும்னா என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குங்க நிஜமா. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அத்தனை புளிய மரம் இருந்துச்சு. சொல்லப்போனால் ரோடு ஃபுல்லாக புளிய மரம் தான். எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் மரத்தை வெட்டுங்க, வெட்டாமல் போங்க, ரோடு போடுங்க, போடாமல் போங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேணால் இந்த ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா இப்போ இந்த நடுவில் ஒரு கேப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த கேப்பை வந்து மரத்துக்காக கொடுத்துட்டு அப்படியே மரத்துக்கு இந்த பக்கம் இன்னொரு ரோடு போட வேண்டியதானே. எப்போ இருந்தாலும் அந்த மரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் ரோடை பெருசு பண்ண போகிறீங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஒரு பஸ்ஸு போகிற ஒரு லாரி போகிற அளவுக்கு ஒரு ரோடை விட்டிங்கன்னா அது பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறவங்க போய்க்குவாங்க, இந்த பக்கம் போகிறவங்க போய்க்குவாங்க, அந்த பக்கம் போகிறவங்க போய்க்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நடுவில் மரம் இருக்கும்ல, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மரத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம பழனி பக்கத்தில் போய் நம்ம மீட் பண்ணலாம். நண்பர்களே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பழனிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 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 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்ரு இந்த இடத்துல இருந்து பார்த்தா பழனி தெரியும். பட் ஆனால் இப்போ தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார், அவருடைய அந்த ராஜகோபுரமாச்சும் தெரியும். பட் ஆனால் இப்போ ஒன்றுமே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அதை தான் சொல்கிறேன். பழனி பக்கத்துலேயே போய் நின்று பார்த்தாலும் பழனி தெரியாது போலையே, அந்த மாதிரி மிஸ்ட் அடிக்குது. நல்லா இருக்குது சொல்லப்போனால். மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷங்க. பழனி கிட்ட நெருங்கிட்டோங்க, ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். இன்னொரு எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஃப்ளைஓவரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரயில்வே கேட்டு வரும். ஸோ இங்கேருந்து பழனி வந்து நல்லா தெரியும். அங்கே பாருங்கள், தெரியுதா பழனியை? மிஸ்டாக இருக்குதா? சுற்றி பாருங்கள் எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்க. நான் வந்து பழனியை வந்து இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் கடைசியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனுங்க இது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனு. பக்கத்தில் இடும்பன் மலை இருக்குது. அவ்வளோதான், பழனி டவுனுக்குள்ளே இருக்கோம். நம்ம இப்போது நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ரைட் எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, பழனியே வந்துடும். ஸோ பழனி முடிச்சுட்டு அடுத்து நேராக கணக்கன்பட்டி போகணும். இன்றைக்கி மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா கணக்கன்பட்டி வந்து போயிட்டு வந்துடலாம். அப்படி மழை பெய்யாமல் பெஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கன்பட்டி நனைஞ்சிட்டே கூட போகிறோம்.
பர்சனலாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கோயிலுக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணும்னா பழனிக்கு வந்து தண்டாயுதபாணியை பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி போயிட்டு வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் 92 நிமிஷம் செகண்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்களே. ஸோ பழனி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ மிஸ்ட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது, நான் சொல்லும் போதே நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கலாம். எப்போயுமே கிளியராக இருக்கும் இந்த இடம். நான் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் கிளியராக இருக்கும். நான் வேணால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நேராக திருஆவினங்குடி கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பழனி போகலாங்க. சரி, ஓகே. திருஆவினங்குடி எப்படின்னா லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நம்ம பழனி அந்த தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு போக முடியும். ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து திருஆவினங்குடி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருஆவினங்குடிங்க. சீக்கிரமாக இந்த கோவிலுக்கு வந்து இப்போ அது என்ன சொல்கிறது, கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே. சாமி கும்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு போகலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருஆவினங்குடிக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட படை வீட்டில் ஒன்று. சார்ண்ணா, ஸோ நம்ம இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி தான் வந்து பார்த்திங்கன்னா படை வீடுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட படை வீடுங்க. எத்தனையோ படை வீடு. ஸோ அதில் இதுவும் ஒன்றுங்க, இந்த திருஆவினங்குடி. இது வந்து பார்த்திங்கன்னா பழனி மலைக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது இந்த கோவில். ஸோ கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் வெளியே மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, பாய். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருஆவினங்குடிங்க. இது வந்து அந்த பழனியோட மெயின் கோயில் இது தான். ஸோ இதுதான் அந்த ஆறுபடையில் வர வேண்டியது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பழனி மட்டும் போகிறீங்க. ஸோ இதுதான் அந்த திருஆவினங்குடி. நோட் பண்ணிக்கோங்க முருக பக்தர்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரெனவல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் கும்பாபிஷேகன்றனால. அதனால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே. நம்ம அடுத்து பழனி போகலாம் வாங்க. ஸோ நண்பர்களே, நம்ம திருஆவினங்குடியிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இங்கேருந்து பக்கம் தான் பழனிக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேராக போனோம்னா பஸ் ஸ்டாண்டு போயிடும். இதுலேருந்து ரைட் எடுக்கணுங்க. ரைட் எடுத்து இந்த யூட்டர்னு திரும்பினீங்கன்னா ஸோ இங்கே தான் பழனி இருக்குது. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் வாகர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி பைக் வ்ளாக் தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வ்ளாகில் வந்து வெறும் பழனிக்கு பைக்கில் மட்டும் வரதா பிளான் இல்லை. ஸோ 83 கிலோமீட்டர் தாண்டி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழனியை வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு, நடுவில் பிரேக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பழனிக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது, அலௌடு கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோனை வந்து கீழே கொடுத்துட்டு தான் போகணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கைபேசி ஹேண்ட் ஓவர் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இடம்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சாமியை போய் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணாங்க. இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் ஒரு இடத்துக்குலாம் போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, பழனி வந்துட்டோங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் பழனி மலை ஏறணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்போ ஐயப்ப சீசனுங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஐயப்ப பக்தர்களாகவே இருக்கிறாங்க. சரி, ஓகே. மேலே போயிட்டு சாமியை பார்ப்போம். இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழனி வ்ளாக் வந்து முடிய போகுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஊரை பார்த்து போக வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கணக்கன்பட்டி அந்த சித்தர் கோவிலில் தாங்க இருக்கோம். சாப்பிட்டாச்சு, வயிறு நிறைய செம்மையாக சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை மணிக்கு வந்தாலும் இங்கே வந்து சாப்பாடு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் பழனிக்கு வந்தீங்கன்னா தாராளமாக வந்து கணக்கன்பட்டி வந்து டைப் வச்சு சாமி கும்பிட்டு இங்கே இருக்க அந்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஊர் பக்கம் பார்த்து போங்க. சரி, ஓகே. இத்துடன் வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வ்ளாகில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வாகர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.